பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சபையிலே எப்பொழுதுமே நான் முன்னே உட்கார வேண்டும் என்று நினைப்பேன். அப்பொழுதுதான் தேவனுடைய பிள்ளையுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்பது போல நான் நினைப்பேன். அதுபோல் இன்றைக்கு சகோதரர்கள்லாம் முன்னாடி வந்து இருக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையும் தேவனை கிட்டி சேரும்படியாகத்தான் நினைச்சிருக்கிறோம், நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி முன்னே வரும்போது பின்னே கொஞ்சம் காலி இடம் கிடக்கு. அதையும் பார்க்கும் பொழுது இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க, வர வேண்டிய எத்தனையோ சகோதரர்கள் இருக்காங்க, சகோதரிகள் இருக்காங்க, தேவையோடு இருக்கிறவங்க. அவர்களுக்கெல்லாம் நாம் ஒரு வழிகாட்டியாக தேவனுடைய இருதயத்தை அறிந்து செயல்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்கிற ஒரு பாரம்தான் எனக்கு வந்தது. இந்த நாளிலும் நான் தியானிக்கும்படியாக எடுத்த காரியம், நம்முடைய மனம் அவ்வப்பொழுது இங்கே கேட்ட சாட்சிகளின் பிரகாரம் இங்கேயும் அங்கேயும் என்ன செய்கிறது, பறக்கிறது. திரும்பவும் திரும்பமாக நம்முடைய அழைப்பையும் நம்முடைய தெரிந்தெடுக்குதலையும் உறுதிப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவன் எதற்காக நம்மை தெரிந்தெடுத்தார், எதற்காக நம்மை அழைத்தார் என்று நமக்கு நாமே சொல்லி அதை நினைப்பூட்டுவது அவசியமாக இருக்கிறது. அநேக பரிசுத்தவான்கள் சபையில் நிருபங்களை எழுதும்போது அதைத்தான் சொன்னார்கள். மீண்டும் மீண்டுமாக அவர்கள் சொல்லி அவர்களை வலியுறுத்தினார்கள். நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக நாம் பிறந்தோம், எதற்காக நாம் வாழுகிறோம் என்பதை அவர்கள் ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். ஆகவே சபையிலே தேவனுடைய வார்த்தைகள் திரும்பவும் திரும்பவும் கேட்பதற்கோ இல்லை என்றால் நம்முடைய பழைய வாழ்க்கையை திரும்ப நினைத்து அவைகளை திரும்ப அலசி பார்த்து தேவன் எங்கே இருந்து நான் வந்தேன், எங்கே இருந்து நான் தேவன் என்னை நடத்தி கொண்டு வந்தார் என்பதையெல்லாம் சிந்தித்து பார்ப்பது மிகவும் உடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. ரோமர் நிருபத்தில் நான் உன்னை வாசிக்கிறேன். 1வது அதிகாரம், ரோமர் 1வது அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 1வது அதிகாரம் 28வது வசனம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். பாருங்கள், அவர்களை தவறான சிந்தனைக்கு இல்லையென்றால் தகாதவளை செய்யும்படி தேவன் ஒப்பு கொடுத்தார். எப்பொழுது என்றால் அவர்கள் தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டே இருக்க அவர்களுக்கு என்ன இல்லை, மனதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் எங்கெல்லாம் செல்கிறோமோ இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் குறுக்கிடுகிற நம்மிடத்திலே குறுக்கிடுகிற சூழ்நிலைகள், மாற்றங்கள் இவைகளெல்லாம் நடக்கும் பொழுதெல்லாம் ஒன்று நம்மை நாமே நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இல்லை என்றால் ஒரு அபாய கட்டத்தை நாம் உணர்ந்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தேவனை பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவர்களாய், இல்லைன்றால் தேவனை பற்றி அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க மனதில்லாதவர்களாய் இருந்தால் தேவன் நம்மை எதற்கு ஒப்பு கொடுத்து விடுவார்? தகாதவர்களை செய்யும்படி தேவனும் நமக்கு ஒப்பு கொடுத்து விடுவார். ஒரு திருமண வீட்டுக்கு சொல்கிறோம். அந்த திருமண வீட்டிற்கு புதுதாய் செல்லும் பொழுது அங்கே சபையில் இருந்த அந்த ஒரு சீதோஷண நிலை அங்கே என்ன செய்யாது, இருக்காது. அங்கே தட்பவெட்ப நிலையெல்லாம் என்ன செய்ய விடுகிறது, மாறி விடுகிறது. அப்போது அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல் அங்கேயே கொஞ்சம் ஒரு திருமணம் வீட்டிலே நீங்கள் ஒரு 3 மணி நேரம் இருந்து பாருங்கள். அந்த காட்சிகளையும் சூழ்நிலைகளையும் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுதே நம்முடைய மனமும் கொஞ்சம் எங்கே சாய்கிறது. அந்த சீதோஷ்ண நிலைக்கு ஏற்றாறு போல நாமும் இப்படி இருந்தால் நன்றாக இருக்குமே, அப்படி இருந்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி நம்ம மனம் எங்கே சாயும், அப்படி கொஞ்சம் சாயும்.
ஒரு நல்ல ஒரு வேலை கிடைத்து ஒரு ஒரு பெரிய கம்பெனியில் ஆண்டவர் உங்களை ஒரு சிறிய ஒரு குடிசையிலிருந்து உங்களை உயர்த்தி, இல்லை என்றால் அற்பமான ஆரம்பத்திலிருந்து உங்களை உயர்த்தி ஒரு நல்ல கம்பெனியில் ஒரு வேலை கிடைக்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய கிராண்ட் டின்னர் அங்கே நடந்து கொண்டு இருக்கும். ஏதாவது ஒரு பார்ட்டி இல்லை என்றால் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் பொழுது அங்கே ஒரு 2 மணி நேரம் நம்முடைய மனம், நம்முடைய சரீரம் அங்கே இருக்க வேண்டியிருக்குது. அந்த குறைந்த நேரங்களிலே நம்முடைய மனம் எப்படி அலைபாய்கிறது, சூழ்நிலைகள் மாறும்பொழுது எப்படி அலைபாய்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், நீ தேவனை பற்றி கொண்டிருக்கிற மனதை, அறியும் அறிவை பற்றி கொண்டே என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அதை பற்றி கொண்டே இருக்க மனதில்லை என்றால் தேவன் எதற்கு ஒப்பு கொடுத்து விடுவார்? எங்கே மனம் சாய்கிறதோ அங்கே போ என்று செய்வார், ஒப்பு கொடுத்து விடுவார். அப்படியாய் துணிகரமாய் பாவம் செய்வதற்கு நம்முடைய பிள்ளைகளோ இல்லை என்ற நாமோ ஏன் மாறுகிறோம்? ஏன் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது? அவ்வப்போது நம்மை நாம் எச்சரித்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. சபைகளில் ஏன் தேவனுடைய வார்த்தை திரும்பவும் திரும்பவும் நமக்கு வருகிறது? நம்முடைய மனம் ஒரு குரங்கு போல அவ்வப்போது எங்கே நிச்சயம் அது தாவுகிறது. எதை சார்ந்து இருக்கிறோமோ, எதை பார்க்கிறோமோ, எங்கே நம்முடைய சூழ்நிலை இருக்கிறதோ. நீங்கள் ஒரு உலகத்தானோட பேசிக்கொண்டே இருந்து பாருங்கள். உங்களுக்கு நண்பனாக நண்பியாக ஒரு உலகத்தை முழுவதுமாய் உலகத்தில் இருக்கிற ஒரு சகோதரனையாவது சகோதரியாவது நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்றால், நீங்கள் ஜாக்கிரதையாக இல்லை என்றால் உங்களுடைய மனமும் எப்படி சாயும்? உலகத்திற்கே சாயும். எப்பொழுதும் எரிச்சலும் கோபம் உள்ள ஒரு சகோதரன் உங்களுக்கு கிடைத்திருப்பார் என்றால், இல்லை என்றால் உங்களுடைய அலுவலகத்திலே அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் என்றால், உங்களுடைய மனமும் கொஞ்சம் கொஞ்சமாய் ஒரு வெறுப்பும் எரிச்சலுக்கும் என்ன செய்து கொண்டே இருக்கும், சாய்ந்து கொண்டே இருக்கும். ஆகவே தான் வசனம் நம்மை எப்படி எச்சரிக்கிறது? தேவனை அறிகிறோம் அறிவை நீ எப்பொழுது செஞ்சு கொண்டே இரு, பற்றி கொண்டே இரு. அப்படி பற்றி கொண்டே இருந்தால் உன்னை என்ன செய்வாய்? பாதுகாத்துக் கொள்வாய். ஏன் சபை நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது? இன்றைக்கு நம்ம கேட்கிறோம் அநேக சாட்சிகள். சபை எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது? இந்த விதமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், வெளியே இருக்கிற நம்மை தாக்கக்கூடிய தாக்கங்களுக்கு பாதுகாத்து நீ தேவனை மாத்திரம் பற்றி கொண்டு என்று திரும்பவும் திரும்பவும் செய்து கொண்டே இருக்கிறது, சொல்லிக்கொண்டே இருக்கிறது. சாதாரணமாக ஒரு பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி பாருங்கள். அதிக தூரம் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி கொண்டே இருக்கும் பொழுது உங்கள் கூட ஒருத்தரும் இல்லை. உங்களுடைய மனம் எப்படி வேணாம்னு என்ன செய்யலாம், போகலாம். யாரும் உங்களை பார்ப்பதில்லை, உங்களை சுற்றி கவனிப்பதற்கு ஆள் இல்லை. ஆனால் தேவனுக்கு பயந்த மனுஷன் அவன் எப்படி இருப்பான்? தேவனை பற்றிய அறிவை அறிவதிலேயே நிச்சயம் அதையே பற்றி கொண்டே இருப்பான். அவன் தனிமையாக இருக்கும் பொழுதும். இல்லை என்றால் தேவன் எப்படி அனுமதிப்பார்? உங்களுடைய வாழ்க்கையில் போட்டு பாருங்கள். நீங்கள் அதை கவனியாமல் கண்டுகொள்ளாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகத்தை சாருகிறவர்களாக இருந்தால், நீங்கள் எதை சார்ந்திருக்கிறீர்களோ அதுக்கு என்ன செய்வார்? அதை ஒப்பு கொடுத்து விடுவார். உன் மனம் போல சிந்தித்துக் கொண்டே உன்னுடைய பிரயாணத்தை கழிக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயா? தேவ பயம் நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கிறதா? தேவன் விட்டு விடுவார். அப்பொழுது நீங்கள் போய்கொண்டே இருக்கும் பொழுதே அப்படியே கண்டதையும் சிந்தித்துக் கொண்டே செய்வீர்கள், போய்கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய பார்வை தூய்மை இருக்காது, உங்களுடைய சிந்தனைகளில் தூய்மை இருக்காது. தேவன் அனுமதித்து விடுவார் நாம் நம்முடைய அந்தரங்கத்தில். ஏன்னா தேவனை மாத்திரம் அவருடைய அறிவை பற்றி கொண்டிருக்கிற அறிவை உடையவர்களாய் இராமல், அதையே பற்றி கொண்டா இருக்கிறவர்களாய் நாம் இராமல் இருப்போம் என்றால், தகாதவைகளை விரும்பாதவைகளை செய்வதற்கு தேவன் செய்வார், ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லுகிறது. இன்றைக்கு தேவன் எவ்வளவு ஒரு தேவையோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். நான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரம் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 6வது அதிகாரம் 8வது வசனத்தில்,
பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே இருந்தார்கள். சரித்திரத்தை எல்லாம் பார்த்தோம் என்றால் தேவன் இந்த ஜனங்களோடு எதையாவது பேச வேண்டும் சொல்ல வேண்டும் என்று தான் நினைச்சார், அதை வாஞ்சித்தார். அவருடைய இருதயமெல்லாம் இந்த ஜனங்களுக்காக பொங்கி எழுந்து கொண்டிருந்தது. இந்த ஜனங்களுடைய தேவைகளினால் நிறைந்திருந்தது. ஆனால் தன்னுடைய இருதயத்தை சொல்லுவதற்கு யாரிடம் சொல்வதற்கு என்ற ஆள் இல்லை. தன்னுடைய இருதயத்தில் உள்ளதை சொல்லுவதற்கு நான் யாரிடம் சொல்லுவேன்? தேவனுடைய இருதயத்தை அறிந்து அவரையே பற்றி கொண்டிருக்கிற ஒரு ஆத்மா இல்லை என்றால் ஒரு சிந்தனை யாருக்கு இருக்கிறது? நீங்கள் அப்படி ஒரு மனுஷி இருந்தாலும், அவர்கள் தனிமையாய் ஒரு பிரயாணத்தில் போய் கொண்டிருந்தாலும் தேவன் அவரோடு என்ன செய்து கொண்டுதான் இருப்பார். தான் எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லிக் கொண்டு இருப்பார், எதை பேச வேண்டுமோ அதை பேசிக்கொண்டு இருப்பார். நீங்கள் ஒரு கல்லூரியில் ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாலும், ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில் இருந்தாலும், நீங்கள் தேவனை மாத்திரம் பற்றி கொண்டிருக்கிற அறிவை விரும்பி இருப்பீர்கள் என்றால், அதையே பற்றி கொண்டு இருப்பீர்கள் என்றால், அந்த அருமையான ஒரு வார்த்தை பற்றி கொண்டு இருக்கிறது. தேவனுடைய காரியங்களையும் தேவனுக்கு அடுத்தவைகளையும் பற்றி கொண்டு இருக்கிற ஒரு மனுஷன் பாக்கியவான். இந்த உலகம் பல காரியங்களை அவனுக்கு வாக்களிக்கிறது, இல்லை என்றால் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. நண்பர்கள் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார்கள், சூழ்நிலைகள் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறது. ஆனால் அவரை அறியும் அறிவைனா அவரையே சிந்தித்து கொண்டு வாழுகிற ஒரு வாழ்க்கை. இதற்கு யாரும் விதிவிலக்கல்ல. சமையலறையில் சமையல் மாத்திரம் செய்து கொண்டு இருக்கிற ஒரு சகோதரிகள் தேவனை பற்றி கொண்டிருக்கிற அறிவை உடையவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு வேற நாட்டம் இல்லை, விருப்பம் இல்லை என்று நினைக்கிறீர்களா? நிச்சயமாய் அப்படி இல்லை. ஏனென்றால் தேவனை பற்றிய அறிவை அதை பற்றி கொண்டு இருக்க இல்லாமல் உங்களை எந்த வழியிலே வேணாலும் என்ன செய்யலாம், அவன் இருக்கலாம். இதே போல ஒரு வாலிபனுக்கு இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு இருக்க வேண்டியங்கிறது அவசியம் இல்லை. அநேக சகோதரிகள் தேவனை அறியும் அறிவையே பற்றி கொண்டால் அதையே நாடிக்கொண்டிராமல் வம்பு பேச்சிலேயே நினைக்கிறார்கள். அவர் இருக்கிறார்கள், சும்மா பேசிக்கிட்டு கொண்டே இருப்பார்கள். இதற்கும் அதற்கும் ஒன்றும் இது சின்ன பாவம் அது பெரிய பாவம் என்று நினைக்கிறோமா? இல்லை. பிசாசுக்கு இல்லை என்ற பிசாசுக்கு தேவை நீங்கள் எதை பற்றி கொண்டிருக்கக்கூடாது, தேவனை அறியும் அறிவை, இல்லை என்றால் அவரையே வாஞ்சித்து இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். ஒரு வாலிபனுக்கு அது ஒரு காமத்துக்கு அடுத்த காரியமாக இருக்கலாம். ஒரு பணத்தை தேடிக்கொண்டு ஒரு சகோதரனுக்கு அது ஒரு பண ஆசையாக இருக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் சூழ்நிலைகள் இல்லாத ஒரு வீட்டு சகோதரிக்கு அப்படி ஒரு தாக்கம் இல்லை, பாதிப்பு இல்லை என்று நினைக்கவே வேண்டாம். பிசாசுக்கு எதை வேணாலும் வைத்து என்ன செய்யலாம், அவன் உங்களை தாக்கலாம். உங்களை பொறுத்தவரையில் சும்மா இருக்கிறது, இல்லையென்றால் அடாத காரியங்களிலே தலையிடுகிறது, நமக்கு தேவையில்லாத காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவது, இவைகளெல்லாம் தேவனை பற்றியும் அவரையே சார்ந்திருக்கிற அறிவை விட்டுவிட்டு வேற காரியங்களை சிந்திக்கிற இவைகள் பிசாசுக்கு அது போதும். நீங்கள் ஒரு சினிமாவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, இல்லையென்றால் ஒரு விபச்சார பாவத்தில் விழ வேண்டிய அவசியம் இல்லை. தேவனையே நாடிக்கொண்டு இருக்காமல் மற்றவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று வீண் வம்பளத்து கொண்டிருந்தாலே போதும். சகோதரிகளுடைய தேவை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நான் இந்த வசனத்தின்படி தேவனையே அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க எனக்கு மனதில்லாமல் இருந்தால் நான் வம்பு பேசிக் கொண்டிருக்கிற காரியத்தில் என்ன செய்து விடுவார், தேவன் விட்டு விடுவார். அடுத்தவங்களுடைய காரியங்களையே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்கிற விஷயத்தில் தேவன் என்ன செய்து விட உங்களை விட்டு விடுவார்.
நீ அதையே தெரிந்து கொண்டிரு, அதையே பார்த்து கொண்டிரு, அதையே சிந்தித்து கொண்டிரு. பிசாசு அதைத்தான் விரும்புகிறான். ஏன் உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளை பற்றியோ தேவனுடைய காரியங்களை பற்றியோ, என்னுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள், அவர்கள் தேவனை அறிய வேண்டும், இல்லையென்றால் சபையில் இவ்வளவு தேவை இருக்கிறது, அதற்காக நான் முழங்கால் படியிட வேண்டும், அதற்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்கிற சிந்தனை என்ன செய்யறதில்லை, மேற்கொள்கிறது இல்லை. உங்களுக்கு சிந்தனை எது மேற்கொள்கிறது? என்னுடைய பக்கத்து என்னுடைய சித்தி மக்கள் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அதை காட்டிலும் ஏன் என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு மோசமாக இருக்கிறது, இல்லைன்னா அவர்கள் நன்றாக இருக்கிறார்களே, எனக்கு ஏன் நன்றாக இல்லை, மற்றவர்களெல்லாம் சுகமாக இருக்கிறார்களே, நான் ஏன் சுகமில்லாமல் இப்படியே இருக்கிறேன், மற்றவருடைய வாழ்க்கையில் இல்லை பிரச்சனைகள் இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில தான் இப்படி பிரச்சனை இருக்கிறது, அதையே சிந்தித்து கொண்டு நின்று விடுவார். ஆண்டவர் விட்டு விடுவார். சதா தன்னுடைய பலவீனத்தையே சிந்தித்து கொண்டே இருக்கிற மனுஷன் எதை சிந்திக்க முடியாது? தேவனுடைய காரியங்களை சிந்திக்கிறது இல்லை. அவனுடைய சிந்தனையில் ஓட்ட முழுவதும் எனக்கு இப்படி வியாதி இருக்கிறது, எனக்கு பலவீனம் இருக்கிறது, வியாதி இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் அவைகளை மேற்கொண்டு தேவனை பற்றி அறிகிற அறிவு, அந்த தாக்கம் நமக்கு வேண்டும். ஏனென்றால் அதைத்தான் ஆண்டவர் நமக்கு ஒரு சுதந்திரமாக வைத்திருக்கிறார். வெளியேறப்பட்ட பொக்கிஷமாக எதை கொடுக்க விரும்புகிறார்? சாதாரண ஜீவன் அல்ல, நித்திய ஜீவனை கொடுக்க விரும்புகிறார். இந்த உலகத்தில் கொடுப்பது ஜீவன், சரீர சுகமாக இருக்கலாம், ஒரு வாழ்க்கையா இருக்கலாம், நல்ல ஒரு படிப்பாக இருக்கலாம், நல்ல ஒரு வேலையாக இருக்கலாம். ஆனால் நித்திய ஜீவனை பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் பாக்கியவான். நம்முடைய சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும். நம் அநேக சூழ்நிலையாக கடந்து போக வேண்டியது அவசியமாக இருக்கலாம். ஆனால் எந்த சூழ்நிலையில் நம்ம கடந்து போனாலும் என்னுடைய மனது எங்கே இருக்க வேண்டும்? அது தேவனை அறிகிற அறிவை பற்றி கொண்டே இருக்க வேண்டும். நான் என்னுடைய நங்கூரம் அங்கே இருக்க வேண்டும். ஒரு மாடு அது சுற்றிலும் புல்லை வைத்து ஒரு புல்காட்டிலே அந்த மாடை ஒருவன் விட்டு விடுவான், அது மேயட்டும் என்று. ஆனால் அந்த மேயும் போது அந்த மாடு தவறி போய்விடக்கூடாது என்பதற்காக ஒரு நங்கூரத்தை வைத்து அதில் ஒரு கயிறை கட்டி என்ன செய்ய விடுவான், இந்த மாட்டை கட்டி விடுவான். அது என்ன செய்யும்? அப்படியே சுற்றி கொண்டே என்ன செய்ய இருக்கும். நீங்கள் சாயங்காலம் வந்து பார்த்தால் அந்த ஒரு ரவுண்டு முழுவதும் அந்த மாடு என்ன செய்யிருக்கும், புல்லை சாப்பிட்டு இருக்கும். ஆனால் அது ஒரு பக்கமும் வழி விலகி போகாது. அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு அவசியமானதை மேயும்படி என்ன செய்வார், இந்த உலகத்தில் விட்டிருக்கிறார். தேவைகளை சந்திப்பார். நமக்கு தேவையானகள் என்ன செய்யும் ஆண்டவர் அருள்வார், அதற்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அவர் எப்படி விரும்புகிறார்? என் நங்கூரம் எங்கே பாய்ந்திருக்க வேண்டும்? ஆண்டவருக்குள்ளாக சென்டரா போட்டு அதில் ஒரு கயிறு கட்டி தான் என்னன்னு சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். எதற்காக தெரியுமா? நான் அப்படி அந்த நங்கூரத்தை பாய்ச்சி அதிலே என்னை தொடர்புடைய ஆக்காவிட்டால் நான் வழி விலகி எனக்கு சொந்தமானவருக்கு நான் சொந்தமில்லாதவனாக நான் போய்விடுவேன். ஆகவே என் சொந்தக்காரர் அதை விரும்புகிறார், என்னை மீட்டு கொண்டவர் அதை விரும்புகிறார். நான் அவருக்கு சொந்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய சூழ்நிலைகள் வெவ்வேறாக இருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது. அலுவலகத்தில் வேலை செய்கிறவர்களுக்கு வேற மாதிரி, வீட்டில் இருக்கிறவர்களுக்கு வேற மாதிரி, கல்லூரியில் படிக்கிறவர்களுக்கு வேற மாதிரி. காலங்கள் போகும்பொழுதெல்லாம் நம்முடைய மனம் ஒரு குரங்கை போன்றே தாவுகிறது. அது நடந்து போகிறதே இல்லை. குரங்கு மரம் என்று குரங்கு என்று சொல்லும் பொழுது அது நடந்து போகிறதே இல்லை. அது என்ன செய்யும்? தாவும். இன்றைக்கு நான் சபையில முழுமையாய் சபையோடு இருந்த மாதிரி தானே இருக்கு. நாளைக்கு போகும்பொழுது அது எங்கே தாவுகிறது? முழுமையாய் உலகத்திற்கு தாவுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்காக தான் நாம் நினைச்சுகிறோம், எச்சரிக்கப்படுகிறோம். தேவன் தாம் வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த காலத்திலே முழுவதுமாய் அவரோடு பேச வேண்டும் என்று விரும்பிக் கொண்டே இருந்தார். ஆனால் அவருடைய இருதயத்தை அறிந்து அவருக்கு ஒத்த விதமாய் அவருடைய சிந்தனைகளை அறிந்திருக்கிற மனுஷர்கள் இல்லை. ஆகவே தான் நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், சில தீர்க்கதரிசிகள் மூலமாகத்தான் என்ன செய்கிறார், அவர் பேசினார். ஏசாயா மூலமாக ஜனங்களோடு பேசினார், எரேமியா மூலமாக பேசினார், எசேக்கியேல் மூலமாக பேசினார். ஏன் மற்றவர்கள் மூலமாக பேசவில்லை? தேவன் பேசவில்லை என்ற காரணமா? இல்லை, கேட்பதற்கு ஆள் இல்லை என்ற காரணம் தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, அனுதின வாழ்க்கையில நாம் போய்கொண்டே இருக்கும்போது தேவன் என்னோடு பேசவில்லை என்று நினைக்கிறீர்களா? நம்மோடு பேசவில்லை என்று நினைக்கிறீர்களா? இல்லை.
கேட்கிறதற்கு மனமில்லாதவர்களாக இருப்பதனாலே தேவன் நினைச்சவில்லை, பேசவில்லை. தேவன் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். அதைத்தான் நான் கடந்த வாரத்தில் ஒரு சோரம் மூலமாக அதிகமாக தியானித்தேன். தேவன் பேச வேண்டும் என்று விரும்புகிறார், கேட்பதற்குத்தான் ஆள் இல்லை. இல்லையென்றால் அவருக்கு ஒத்த மனநிலையில் இருக்கிறவர்களுக்கு தான் அப்படிப்பட்ட அறிவை, தேவனை பற்றிய அறிவை பற்றி கொண்டே இருக்க மனதில்லாத இருப்பதனால தான் தேவன் நினைச்சுகிறார், நம்மை விடுகிறார். ஒரு முறை சபையிலே பெரிய ஒரு தீங்கை காணும் பொழுது எசேக்கியாவை கூப்பிட்டு எசேக்கியேல் தீர்க்கதரிசியிலே ஆண்டவர் பேசும்போது சொல்கிறார், நீ வா, சபையில் என்ன நடக்கிறதுன்னு நான் காண்பிப்பேன். அங்கே அவரை கூட்டு கொண்டு வந்து சபையில கொண்டு வந்து நிறுத்துகிறார், ஆலயத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறார். அங்கே நிறுத்தும் பொழுது அங்கே கிழக்கே சூரியனுக்கு திசையில அவர்கள் சூரியனை நோக்கி கொண்டு ஒரு 25 சகோதரர்கள் அங்கே சபையில நடுவில் நிற்கிறார்கள். அவர்கள் இருக்கிறார்கள். தன்னுடைய முதுகை யாருக்கு காண்பித்தார்களாம்? வேத வசனம் அப்படியே சொல்கிறது. தன்னுடைய முதுகை தேவனுக்கு காண்பித்து கொண்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுகிறவர்கள் எங்கே இருந்தார்கள்? சபையில் இருந்தார்கள். ஏன்? அவர்களிடத்தில் தேவன் பேச முடியவில்லை. தேவன் பேச முடியவில்லை என்ற அர்த்தமா? இல்லை. தீர்க்கதரிசி அவருடைய இருதயத்தை அறிந்தவனாக இருந்தான். அதனால அந்த தீர்க்கதரிசியை எங்கேயோ இருக்கிற ஒருவனை கூட்டி கொண்டு வந்து சபையில காண்பித்தார். நீங்க பாரு, 25 பேர் அங்க நிக்கிறான், உள்ளதான் நிக்கிறாங்க. அங்க யார முதுகை எங்கே காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள்? தேவனுக்கு காண்பித்து இருக்கிறார்கள். தேவனுக்கு தங்களுடைய முகத்தை காண்பிக்க மனதில்லாத சகோதரர்கள் சபை நடுவில் உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்று யாருக்கு தேவன் சொல்லுவார்? யாருக்கு தேவன் பேசுவார்? அவருடைய இருதயத்தை அறிந்திருக்கிற ஒரு மனுஷனுக்கு தான் ஆண்டவன் செய்வார், அவர் பேசுவார். இன்றைக்கும் இந்த வருஷம் முடிகிறது, இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு என்ன வருகிறது? கான்ஃபரன்ஸ் வருகிறது, அநேக தேவைகள் இருக்கிறது. யாரிடம் ஆண்டவர் பேசுவார்? யாரிடம் பேசுவார்? தங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறவரோட ஆண்டவர் கூப்பிட்டு பேசுவார் நினைக்கிறீங்களா? தேவனை மாத்திரம் சார்ந்த அவருடைய இலக்கையே தன்னுடைய இலக்காய் கொண்டிராத ஜனங்களோட தேவன் பேசுவார். அவருடைய இலக்கு எங்கே இருக்கிறது? சூரிய நமஸ்காரத்தில். அவரோட தேவன் பேசுவாரா? பேசுவார். இந்த தேவைகள் இருக்கிற என்ற யாரோட பேசுவார்? இந்த தேவைகளை சந்திக்கும்படியாக, இந்த தேவைகளை நீ ஈடுபடுத்திக் கொள் என்று சொல்லும்படியாக யாரிடம் பேசுவார்? நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் உங்களுடைய முதுகை காட்டிக் கொண்டிருந்தால் தேவன் என்ன செய்ய மாட்டார்? அவர் பேச மாட்டார். ஏனென்றால் தேவனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறவர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாலும் அவரோடு தேவன் என்ன செய்ய முடியும்? பேச முடியும். ஏசாயத்தில் கேட்கும்போது என்ன கேட்கிறார்? யார் நமது காரியமாய் போவான்? யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதையும் அந்த 25 பேருக்கு கேட்க முடியல, கேட்காது. ஏனென்றால் அவருடைய மனது எங்கே இருக்கிறது? தேவனை அறிகிற அறிவை பற்றி கொண்டே இருக்க அவர்களுக்கு மனதில்லை. அவர்கள் அவ்வப்போது இந்த உலகத்தை நாடுகிறார்கள், தங்களுக்கென்று செல்வாக்கை நாடுகிறார்கள், தங்களுடைய பெருமையை நாடுகிறார்கள், தங்களுக்கென்று உரிய காரியங்கள் நாடுகிறார்கள், இந்த மண்ணுக்குரியவர்களை நாடுகிறார்கள். நான் கடந்த வாரம் சென்னை சபையில் நான் பங்கு பெற்றேன். அந்த சென்னை சபையில் பேசும்போது இப்படிதான் ஒரு சகோதரன் இருந்து பேசினார். அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். அப்போ என் மனதில் உள்ளது அப்படிதான் சொன்னேன். நான் பார்க்கிற காரியங்கள் அநேக இடத்துல ஏன் தேவன் பேச முடியவில்லை? இந்த மண்ணுக்குறைவிலேயே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பேச்சு, அவருடைய ஆர்வம், அவருடைய இலக்கு எல்லாமே எதுக்காக இருக்கிறது? இந்த மண்ணுக்குரியவங்களுக்காக இருக்கிறது. தேவனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிற மனுஷன் யார்? தேவனுடைய காரியம் யார்? தேவன் நமது காரியமாய் யார் போவான் என்று கேட்கும் பொழுது இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் யார்? இந்த உலகத்தையும் உலகத்தின் காரியங்களையுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிற தேவன் பேச முடியாது. நம்ம எல்லாரும் அவருடைய தேவைகளுக்காக இந்த உலகத்தில் நாம் வாழுகிறோம். படிக்க வேண்டியது அவசியம், வேலை தேட வேண்டியது அவசியம், பணம் சம்பாதிக்க வேண்டியது அவசியம். ஆனால் இவள் எல்லாவற்றின் மத்தியிலும் என்னுடைய மனம் எதிலே லயித்து இருக்கிறது? எதிலே நங்கூரப்பட்டு இருக்கிறது? எனக்கு எது இலக்காய் பெரிய காரியமாய் இருக்கிறது? நான் வாஞ்சித்து போகிறது என்னுடைய கல்லூரி வாழ்க்கையில நான் நன்னாய் படித்துக் கொண்டு போயிருக்கலாம். ஆனால்
படித்து பட்டம் பெற்று நல்ல பணம் சம்பாதித்து நான் எனக்காக வாழ வேண்டும் என்பது நம்முடைய லட்சியம் அல்ல. நம்முடைய லட்சியம் எதுவாக இருக்கிறது? தேவன் என்னை எங்கே நடத்துகிறாரோ, எங்கே ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறாரோ அதை நான் என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன். இந்த உலகம் எனக்கு சதம் அல்ல, இந்த உலகம் எனக்கு பெரிதல்ல. தேவனை அறிகிற அறிவுதான் பெரிது என்று நினைக்கிற வாலிபர் கூட்டம் எழுமாத பட்சத்தில் சபையிலே நாம் இன்னும் பாதிப்புக்குள்ளாகத்தான் நிச்சயம் இருப்போம். ஏன்? செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்கு ஆள் வரவில்லை, அவர்கள் எழுப்பி வரவில்லை. ஆகவே அந்த இடம் எப்படி இருக்கிறது? காலியாய் இருக்கிறது. தேவன் கேட்கிறார், யார் நமது காரியமாய் போவான்? நான் அன்னைக்கு அப்படிதான் பேசினேன். யார் நமது காரியம், யார் எனது காரியமாய் போவான் என்று கேட்கிற ஆண்டவர் அல்ல. யார் எனது காரியம் உனது காரியம் என்று நினைக்கிற இடத்தில் ஆண்டவர் பேசுகிற முடியாது. யார் நமது காரியமாய் போவான் என்று அவர் கேட்கும் பொழுது யாரைத்தான் அவர் கேட்பார்? அவருடைய காரியத்தை தனது காரியமாய் நினைக்கிற ஒருவனத்தில் தான் ஆண்டவர் செய்வார், பேசுவார். அது வேற யாருடைய காரியம், அது அந்நிய காரியம் என்று நினைக்கிற இடத்துல ஆண்டவர் பேச முடியுமா? பேசுகிறதில்ல. சபையில் ஒரு தேவை இருக்கிறது, இல்லை என்றால் ஒரு வாலண்டியர்ஸ்க்கு ஒன்று தேவை இருக்கிறது. ஆண்டவர் யார் இடத்துல போய் பேசுவார்? அந்த வாய்ப்பை நீங்கள் தேவனுடைய காரியங்களை உங்களுடைய காரியமாக எடுத்து பாருங்கள். உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க, பிரதர் நீங்கள் இதை பார்த்துக்கங்க. சில நேரம் உங்கள்கிட்ட சொல்கிறது இல்லை. ஏன் சொல்கிறது இல்லை? நீங்கள் அந்த காரியங்களை அந்நிய காரியமாக இருக்கிறீர்களா? உங்களுடைய ஆண்டவர் கூப்பிடும் பொழுது நமது காரியமாக யார் போர்வான்? சமீபத்தில் நெல்சன் மண்டேலா அவருடைய அடக்க ஆராதனை நடந்தது. அதற்கு உலகளாவிய அநேக தலைவர்கள், பெரிய பெரிய தலைவர்கள், நாட்டின் இந்த உலகத்தின் அத்தனை தலைவர்களும் நினைக்கிறார்கள், அவர் வந்திருந்தார்கள். நான் பேப்பரில் வாசித்த ஒரு செய்தி. அப்பொழுது அங்கே ஒரு பிரதானமான ஒரு பேச்சு, இல்லை என்றால் இந்த பிரதான பேச்சாளர் நினைச்சார், அந்த முக்கியமான பேச்சாளர் பேசும் பொழுது அந்த அவ்வளவு பெரிய கூட்டம், பெரிய ஆடிட்டோரியம் என்று நினைக்கிறேன், அவைகளை பேசும் பொழுது டிப்டாப்பாய் நிற்கிற அவருடைய பெரிய தலைவர் மத்தியில் பேசும்பொழுது இன்னொரு சகோதரன் மொழிபெயர்ப்பாளராக நினைச்சார், அவர் வந்திருந்தார். அழகான ஒரு சூட் அண்ட் டை எல்லாம் போட்டு பக்கத்திலே நின்று கொண்டு அவர் காது டெஃபன்டம், காது கேளாத ஊமை அவர்களுக்கு என்ன செய்தார், அவர் அந்த செய்தியை மொழிபெயர்த்து கொண்டிருந்தார். இப்படி என்று சொல்லிவிட்டு இருப்பார்களே, நாம் டெலிவிஷனில் பார்க்கிறோம். அது யாருக்கு புரியும்? அந்த டிசேபிள்டு, இல்லை என்றால் குறைபாடு உள்ளவர்களுக்கு அது நிச்சயம் புரியும். அப்படி அவர்களுக்கு இந்த முக்கியமான செய்தி போக வேண்டும் என்பதற்காக ஒரு அருமையான ஒரு சகோதரனை அவர்கள் நிச்சயிக்கிறார்கள், ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அவரும் இப்படி செய்யை கட்டி அதை சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆனால் அந்த காது ஊமையாக இருக்கிற அந்த காது கேளாதவர்களுக்கு அந்த இன்டர்பிரட் பண்ண மெசேஜ் ஒன்றுமே என்ன செய்யலை, போய் சேரலை. அவர்கள் யோசித்து கொண்டே இருந்தார்கள், இந்த ஆக்ஷன் பண்ணுகிறவர் யாருக்காக பண்ணுகிறார்? ஏனென்றால் அந்த அவருக்கு அடைய வேண்டிய செய்தி எப்படி சொல்லப்பட வேண்டுமோ அதை என்ன செய்யலை, அவர் செய்யவில்லை. ஆனால் எப்படியோ கையை அசைத்து கொண்டிருந்தார். அவர்களுக்கு தெரியும், இப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம், இப்படி என்று சொன்னால் அர்த்தம், இப்படி என்று சொன்னால் அர்த்தம் என்று யாருக்கு தெரியும்? அந்த குறைபாடு உள்ளவர்களுக்கு தெரியும். ஏனென்றால் அது ஒரு முறையான பயிற்சி இருக்கிறது. ஆனால் இங்கே ஒருவர் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நிகழ்ச்சியிலே ஒருவர் நின்று கொண்டு இப்படி ஏதோ சொல்லிக்கொண்டே இருந்தார். அங்கே இருக்கிறவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் அங்கே பேசக்கூடிய கேட்கக்கூடிய திறனாளிகளுக்கு அவர் தவறாய் சொல்லுகிறார் என்பது தெரியுமா? தெரியாது. அவரை நிறுத்தி வைத்திருந்தார்கள். ஆனால் அங்கே இருந்த உண்மையான குறைபாடு உள்ளவர்களுக்கு அவர் சரியாய் மொழிபெயர்க்கவில்லை. அவர் ஏதோ சொல்கிறார் என்று நிறுத்திவிட்டது, தெரிந்து விட்டது. அவர்களும் ஏதோ பண்ணி பார்த்தார்கள். அப்பொழுதுதான் அந்த பத்திரிகை தலையங்கத்தில் அவர் எழுதியிருந்தார், அந்த சகோதரனை நிறுத்தி இருந்தது அவர் எப்படி, இப்படி விவரம் தெரியாத ஒருவர் இல்லை என்றால் அவரை எப்படி இந்த மேடைக்கு யார் அழைத்து வந்தது? ஒரு சாதாரண டிவி நிகழ்ச்சியில் அந்த செய்தியை அழகாக செய்து விடுவார்கள், அவர்கள் சொல்லிவிடுவார்கள். அப்போ அப்படியெல்லாம் கற்று தேர்ந்தவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் ஒருவரை கொண்டு இல்லாமல் எப்படி இந்த மனுஷன் இங்கே வந்தார்
அப்படிதான் அந்த தலையங்கத்தில் எழுந்தார். அந்த மனுஷனை நிறுத்தியிருந்தது அந்த குறைபாடு உள்ள சகோதரர்களுக்காக அல்ல. அங்கே 99% குழுமி இருந்த திறனாளிகளுக்கு, கேட்கக்கூடிய திறனாளிகளுக்கு தான் அந்த சகோதரனை நிறுத்தியிருந்தார்கள். எதுக்கு தெரியுமா? அந்த அரசாங்கம் நினைத்தது, நாங்கள் இப்படிப்பட்ட காது கேட்காத ஊமையர்களுக்காகவும் நாங்கள் நினைச்சுக்கிறோம், கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று இந்த 99% மக்களுக்கும் சொல்லுவதற்காக அவர்களை என்ன செய்திருந்தார்கள்? நிறுத்தியிருந்தார்கள். ஆனால் யார் பயனாளிகளோ அவர்களுக்கு போய் சேரவில்லை. அவர் சும்மா ஆக்ஷன் பண்ணிக்கொண்டே இருந்தார், அவ்வளவுதான். ஆனால் இந்த கவர்மெண்ட் என்ன நினைத்தது தெரியுமா? நாங்கள், எங்களுடைய அரசு யாருக்காக பரிதாபமாக இருக்கிறது? ஊமையர்களுக்காகவும் காது கேளாதவர்களுக்காகவும் நாங்கள் நினைச்சிரோம், பரிதபிக்கிறோம் என்று சொல்லுவதற்காக ஒரு ஆளை நினைச்சார்கள், அவர் நிறுத்தியிருந்தார்கள். நான் இதிலிருந்து ஒன்றை கற்றுக்கொண்டேன். இன்றைக்கும் நாமும் கூட சபையில் எத்தனையோ தேவைகள் இருக்கிறது. ஆனால் ஆங்கங்கே நாம் இருந்து கொண்டு சில செயலை செய்து கொண்டே இருக்கிறோம். எதற்காக தெரியுமா? ஒருவேளை என்னை மூப்பரை திருப்திப்படுத்துவதற்காகவா? இல்லை என்றால் என்னுடைய பெற்றோரை திருப்திப்படுத்துவதற்காக? இல்லை என்றால் நான் நல்லவன் தான், சபையினுடைய காரியங்களை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுவதற்காக என்ன செய்கிறோம்? சில ஆக்ஷன்களை பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். உண்மையான தேவை உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள்? சபையில் இருக்கிறார்கள். அந்த சிந்தையை அறிந்தவன் யார்? யாருக்கு அந்த சிந்தை தெரியும்? உண்மையாய் தேவன் அங்கே ஒரு இடத்துல நின்று கொண்டு இருப்பார். அவருக்கு ஒரு தேவை இருக்கிறது. அதைத்தான் இங்கே சொன்னார், யார் நமது காரியமாய் போவான், யார் எனது காரியமாய் போவான். இவ்வளவு சபையில தேவை இருக்கிறது, இல்லைன்றால் நான் இவ்வளவு ஆதங்கப்பட்டு இருக்கிறேன், இவ்வளவாய் நான் வாஞ்சிக்கிறேன், எனது காரியமாய் யார் போவார் என்று அவருடைய காரியத்தை தன்னுடைய சொந்த காரியமாய் நினைக்கிற சகோதரரை தேடிக்கொண்டு ஒருவர் நிற்கிறார். ஆனால் இங்கே நிப்பாட்டிருக்கிறது யாரை? நான் நிற்காட்டிருக்கிறேன். நம்முடைய ஆக்ஷன்லாம் எங்கே பார்க்கிறது? அவருக்காக அல்ல, அதை அறியாமல் இருக்கிற அத்தனை பேருக்காக, அவர்களுடைய மனதை திருப்திப்படுத்த, அவர்களை நான் ஏமாற்றுவதற்காக நான் ஒன்றை செய்து கொண்டே இருக்கிறேன், இப்படி என்று என்னுடைய ஆக்ஷன்லாம் நான் இருக்கிறது. அவருக்கு தெரியும், அங்கே இருக்கிறது அவருக்கு தெரியும், எனது காரியமாய் இவர்கள் நிச்சயவில்லை, பேசவில்லை, எனது காரியத்தை இவர்கள் செய்யவில்லை, அவர்கள் தங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய அரசை நிறுத்துவதற்காக, நிலைநிறுத்துவதற்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை என்றால் தன்னுடைய நற்பெயரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சகோதரர்கள் முன்னாக இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? நடித்து கொண்டிருக்கிறார்கள். நான் இதை யோசித்துவேன். சபையில் கூட அநேக காரியங்கள் சொல்லலாம். இந்த கான்ஃபரன்ஸில் உண்மையான தேவைகள் இருக்கிறது. உண்மையாய் அவருடைய இருதயத்தை அறிந்து செயல்பட வேண்டிய காரியங்கள் ஏராளமாக இருக்கும் பொழுது நானும் என்ன செய்ய முடியும்? நடிக்க முடியும். சகோதரர்கள் முன்பாக, மற்றவர்கள் முன்பாக என்னுடைய அந்தஸ்தை, என்னுடைய பெயரை காப்பாற்றிக் கொள்வதற்காக நான் நடிக்க முடியும். தேவன் அவர்கள் மூலமாக தன்னுடைய காரியங்களை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. தேவனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிற மனுஷன் யார்? தேவனுடைய காரியங்களை தன்னுடைய காரியமாய் மேற்கோள் போட்டு வேலை செய்கிறவன் யார்? அறியப்படாத இடங்களிலே தேவனுடைய காரியத்தை தன்னுடைய காரியமாய் சிந்திக்கிற மனுஷன் யார்? தேவன் அவையில்தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். யார் நமது காரியமாக போவான்? யாரை நான் அனுப்புவேன்? அவருடைய இருதயத்தை வாஞ்சதை அறிந்து, ஆண்டவரே இந்த கான்ஃபரன்ஸ் நடக்கவிருக்கிறது, எத்தனை பேர் வருவார்கள்? ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நாங்கள் எழுதி கொண்டு வர வேண்டும், ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும், எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாரப்படுறவர் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அவருடைய சிந்தனையை, அவருடைய இருதயத்தை அறிந்தவர்களாக செயல்படக்கூடியவர் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? வெறுமனே வெளியே ஒரு பெரிய பந்தலை போட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தி எல்லாருக்கும் சாப்பாடும் கொடுத்து எங்களால் சாதிக்க முடியும் என்று சொல்லுவதற்காகவா? இல்லை. தேவனுடைய இருதயத்தை அறிந்தவர்கள் யார்? தேவனுடைய காரியங்களை தன்னுடைய காரியமாய் சிந்திக்கிறவர்கள் யார்? தேவனையே பற்றி அவருடைய அறிகிற அறிவை, அவருடைய இருதயத்தை அறிந்து கொள்கிற மனுஷர்களாக இருக்கிறவர்கள் யார்? நான் அநேக இடங்களில் பார்க்கும் பொழுது இந்த மண்ணுக்காகவே நாம் மனுஷிக்கிறோம், பிரயாசப்படுகிறோம். உலக பொருளுக்காக, உலகத்தின் காரியங்களுக்காக, நம்முடைய பிள்ளைகளின் மேன்பாக எல்லாவற்றுக்கும் பிரயாசப்படலாம்.
ஆனால் என்னுடைய நங்கூரம் எங்கே இருக்க வேண்டும்? அது தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். என்னுடைய இலக்கு எங்கே இருக்க வேண்டும்? தேவனை அறிகிற அறிவே இருக்க வேண்டும். அநேகரை ஆசீர்வதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அநேகரை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நடத்தக்கூடியவனாக நம்ம எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறோம்? ஒவ்வொரு கிராமங்களிலே இல்லை என்றால் ஒரு பட்டணங்களிலே சபைகள் கொஞ்சம் கொஞ்சமாய் கூடி வரும் பொழுது அவர்களுடைய தேவைகள் அறிந்து, ஆண்டவரே இங்கே ஒரு சரீரமாக இங்கே சபை உருவாக வேண்டும் என்று தேவனுடைய இருதயத்தை அறிந்து அதற்காய் பிரயாசப்படுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? சிலருடைய பேச்சு இப்படி இருக்கிறது, ஆண்டவர் அங்கேயே பேசுகிறது இல்லை, இல்லைன்னா ஆண்டவர் என்னோடு பேசுகிறது இல்லை, தேவன் பேசுகிறது இல்லை. உங்களோடு தேவன் பேச முடியாது. ஆனால் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவளோடு தேவன் பேசிக்கொண்டே தான் இருப்பார். அருமையான சகோதரிகளே, நீங்கள் உங்களுடைய சிந்தனை எதிலே ஆழ்ந்திருக்கிறது? தேவனுடைய காரியங்களாய், தேவனுடைய சபைக்காய் உங்களுடைய சிந்தனை முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டு இருக்கிறதா இல்லையா? இந்த உலகத்தின் காரியங்களையும் அடுத்தவருடைய பிரச்சனைகளையும் சிந்தித்து கொண்டே இருக்கிறீர்களா? தேவன் இந்த நாளிலே நம்மிடத்தில் பேசுகிறார். யார் நமது காரியமாய் போவான்? யாரை நான் அனுப்புவேன்? அவருடைய சிந்தையை அறிந்து அவருடைய அறிவை பற்றி கொண்டிருக்கிற மனதுடையவர்களாக தேவன் நமக்கு இருக்க உதவி செய்வாராக. என்னுடைய மனம் அங்கே எங்கே போகும் பொழுது அதை மறுபடியும் பிடித்து இழுத்து கட்டுவதற்காக இந்த நாளின் தேவன் நம்ம செய்கிறார், எச்சரிக்கிறார். அங்கெங்கே போகும் பொழுது உடனே ஆண்டவர் பேசி, ஆண்டவரே நான் அங்கே எங்கே போனது உண்மைதான், ஆனால் இன்றைக்கும் என்னோடு என்ன செய்கிறேன்? பேசுகிறேன். என்னுடைய இலக்கு உம்முடைய இலக்காக இருக்கட்டும், உம்முடைய விருப்பம் என்னுடைய விருப்பமாக இருக்கட்டும், நீர் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் அதுவே எனது காரியமாக இருக்கட்டும் என்று சொல்லி கேட்போம். தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென்.